வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் 3/8/2026 அதாவது நாளை காலைல 10 மணிக்கு தொடங்குது. சாய்ஸ் ஃபில்லிங்காக ரவுண்ட் 2ல் கலந்துருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் தயாராகிட்டுருப்பீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது கடந்த ஆண்டு 2025 7.5% கோட்டாவில், அதாவது 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், அவர்களுக்கான கோட்டாவில் 2025 கடந்த ஆண்டு 155லேருந்து 150 அக்ரிகேட் மார்க்ஸ் 155லேருந்து 150 வரையும் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு என்னென்ன கல்லூரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு தான் இந்த லிஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப கடந்த ஆண்டு எந்தெந்த கல்லூரிக்கு என்ன மார்க்கு கிடச்சிருக்கு, நம்ம மார்க்கு என்ன கல்லூரிகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மார்க் என்னவோ அதுக்கு மேலே ஒரு நம்மளுடைய அக்ரிகேட் மார்க் என்னவோ அதுக்கு மேலே ஒரு 5 மார்க் கூட்டிக்கணும், அதை விட கீழே ஒரு 5 மார்க் கழிச்சிக்கணும். அந்த ரேஞ்சில் என்னென்ன காலேஜஸ்லாம் கடந்த ஆண்டு கிடச்சிருக்கோ அதை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சோம் அப்படின்னா நமக்கு காலேஜ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது மேலே ஒரு 5 மார்க் அதிகமாக வைக்கிறது அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய மார்க் 150 அப்படின்னா 155 வரலையும் 155 to 150 வரலையும் கடந்த ஆண்டு எந்தெந்த கல்லூரிலாம் கிடச்சிருக்கு அதை ஃபஸ்ட்டு வைக்கணும். அந்த காலேஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் 150 to 145 அந்த ரேஞ்சில் என்னென்ன காலேஜஸ்லாம் கிடச்சிருக்கு அதை அடுத்த இதாக வைக்கணும், அடுத்த ப்ரியாரிட்டி. ஓகேயா? இப்படி தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது உங்களுடைய மார்க் 150னா 155 வரலையும் 155 to 150 வைக்கிறதுக்கு என்னென்னா பெட்டர் காலேஜ் கிடைக்கிறதுக்கு, 150 to 145 மார்க்கில் கடந்த ஆண்டு கிடைச்ச கல்லூரிகளை இப்போ வைக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு கல்லூரியில் எதுவும் அலாட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இப்படி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது இதில் எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூனிவர்சிட்டி காலேஜஸை ஃபஸ்ட்டு வைங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸை வைங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் அட்டானமஸ் காலேஜஸ் வைங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது 7.5% கோட்டாக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கவர்மெண்ட் பே பண்ண போகுது. அதனால் நீங்கள் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க தேவையில்லை. இருக்கிறதுல பெஸ்ட்டான காலேஜஸை நம்ம மேலே டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து சாய்ஸஸில் மேலே வைக்கணும், அதை தான் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் அட்டானமஸ் காலேஜஸ், அதுக்கப்புறம் மற்ற காலேஜஸ், அந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நீங்கள் லோக்கல்லே இருந்து படிக்கணும், டே ஸ்காலராக போயிட்டு வரணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை மேலே வைங்க, மற்ற காலேஜஸை பின்னாடி வச்சுருங்க. இப்படி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆர்டர் கொடுக்கணும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 155லேருந்து 150 வரலையும் கடந்த ஆண்டு அலாட்டட் காலேஜ் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஓசிக்கு தனியாக கொடுத்துருக்கோம். ஓசி அப்படின்னா அதில் எல்லா கம்யூனிட்டிக்கும் எடுத்துக்கலாம். இந்த ஓசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை காலேஜஸ் இருக்குது, 193 காலேஜஸ் இதில் கொடுத்துருக்கோம் வரிசையாக. அதில் இந்த 193 காலேஜஸும் ஓசியில் வரக்கூடிய இந்த காலேஜஸ் எல்லாமே எல்லா கம்யூனிட்டியுமே எடுத்துக்கலாம். அதாவது இந்த மார்க் ரேஞ்சில் வரவங்க எல்லாருமே வச்சுக்கலாம். பாருங்கள், வரிசையாக இருக்குது. டிபார்ட்மெண்ட்டோடு போட்டிருக்கோம், என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதோட போட்டிருக்கோம். இதில் ஓசியில் மட்டுமே 192 காலேஜஸ் போட்டிருக்கோம் இந்த மார்க் ரேஞ்சில் மட்டும். ஸோ இது எல்லாமே எல்லா கம்யூனிட்டியும் எடுத்துக்கலாம். எல்லா கம்யூனிட்டியும்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, இவங்க எல்லாருமே, பிசிஎம், இவங்க எல்லாருமே இந்த ஓசியில் இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஓசி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓசிக்கு அப்புறம் பிசிக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், பிசி 193 ஆரம்பித்து வரிசையாக அது கிட்டத்தட்ட 100 காலேஜுக்கு மேலே லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இது பிசி கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
யாரெல்லாம் பிசியோ அவங்க வந்து ஓசிக்குள்ள லிஸ்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிசிக்குள்ள லிஸ்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிசி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு கொடுத்துருப்போம். எம்பிசி லிஸ்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எம்பிசி லிஸ்ட் வருது. ஸோ இந்த எம்பிசி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை எம்பிசி கம்யூனிட்டியில் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எம்பிசியில் உள்ளவங்க ஓசியில் மேலே கொடுத்த அந்த காலேஜ் லிஸ்ட்டையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து தனியாக ஒரு லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறேன், தனியாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதில் இல்லை, ஆனால் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓசியில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் எடுக்கணும். இதை யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டை வந்து இந்த 150 to 155 வந்து யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம் அப்படின்னா 145 மார்க் வாங்கணும், 145 to 150 வாங்கினவும் வைக்கலாம், 150 to 150 ரேஞ்ச் 155 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களும் வைக்கலாம், அப்புறம் 155 to 160. அப்போ 160லேருந்து 145 வரலையும் இருக்கிறவங்க இந்த லிஸ்ட்டை வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தாராளமாக வைக்கலாம். 160லேருந்து 145க்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது 160 to 155 அந்த மார்க் ரேஞ்சில் இருக்கிறவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சாய்ஸஸை கீழே வைக்கணும், செகண்ட்ரியாக வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி 155 to 160 155 to 150 இருக்கிறவங்களும் இந்த சாய்ஸை செகண்ட்ரியாக தான் வைக்கணும். நீங்கள் 150 to 155 உள்ளவங்க வந்து என்ன பண்ணணும், 160 to 155 இருக்கும் இல்லையா, அந்த காலேஜஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை கொடுக்கணும், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும், 150 to 145 அந்த ரேஞ்சில் வரக்கூடிய காலேஜஸும் அடுத்த வைக்கணும். இதை பார்த்துக்கணும். எல்லாருமே வந்து 3 கேட்டகரியாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதான் சொன்னோம், உங்களுடைய மார்க் ரேஞ்ச் என்ன, அதை விட +5 -5 அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த வகையில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜஸ் லிஸ்ட்டை வந்து 160 மார்க்லேருந்து 145 மார்க் வரலையும் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை வந்து வைக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான பேஜஸை மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ஓசி லிஸ்ட்டை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம், எல்லா கம்யூனிட்டி உள்ளவங்களும் ஓசி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் கம்ப்ளீட்டாக அந்த பேஜஸ் எத்தனை பேஜஸ் வருதுன்னு பாருங்கள், அதை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் பிசியாக இருந்தால் அந்த ஓசி லிஸ்ட்டோட ப்ளஸ் பிசிக்கான பேஜஸும் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, எம்பிசியாக இருந்தால் எம்பிசிக்கான பேஜஸும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை கையில் வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.